This meeting is being recorded. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடர்ந்து நேரப்படி மாலை 6:45 திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்போ ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள், தியான பாதிய நடக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள் அனைவர் மீதும் உமது பிரசன்னம் மறக்கட்டும் ஆண்டவரே. உமது நாமம் ஒன்றே மையப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெத்தேவனை இந்த உலகம் அங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சங்கம வானொலி இரவு பகலாக 24 மணி நேரம் செயற்படுகிற நிகழ்ச்சியை நேரத்தை மறந்துகிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது ஆணுபார்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீராண்டவர். நீ சொன்னவர் செய்கிற தேவன் நீராண்டவர். ஐயா, இன்றைய நாளும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் நீர் வந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, வார்த்தை கொடுக்க தாசர்களுக்கு தடைகள் வராதபடி, இன்றைய தடைகள் வராதபடி ஒரு ஆண்டு வாழ்ந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீரே வழிநடத்தும். ஐயா, வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியலை சொல்லுகிறோம். காரணம், நீ உண்மையான தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளான உலகத்துக்கு அந்த ஒளியை நாங்கள் காண்பிக்க வேண்டும். இருளான குடும்பங்களுக்கு, பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவனே நீ கிருபை செய்ய வேண்டுமாக. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளை ஆரம்ப ஜெபத்தை ஜெபம் பாடலை சிஸ்டர் கருணா அவர்கள் ஸ்காபரோன்றியாவிலிருந்து எடுத்து வருவார்கள். இப்பொழுது அந்த சகோதரியை நித்திய விருத்தி சார்பிலும் சங்கம சார்பிலும் அழைப்போமா? சிஸ்டர் கருணா. உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளை ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்துறோம் ஆண்டவரே. எங்களுக்கெல்லாம் கத்தாவே, எங்களுக்கெல்லாம் உமது நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும் கத்தாவே, உம்முடைய நாமத்துக்கே புகழ் உண்டாவதாக அப்பா. தகப்பனே, இந்த பூமியில இருக்கிற காலங்களில் கர்த்தர் நீரங்களோடு கூட இருந்து ரட்சிப்பை தந்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கள் எங்களை அழைத்தது அவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஒரே சரீரமாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து இணைத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புத்திர சுவீகாரத்துக்காக, புதிய இஸ்ரவேலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உண்மை தள்ளின போதிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்திலும் கர்த்தாவே, எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளின்
எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவர். வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தினாலே கர்த்தாவே, இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரத்தத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர், நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு குடியிருப்பா இந்த பூமியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே, இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை கர்த்தாவே தகப்பனே. நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவர். சத்தானுடைய எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்திலும் கர்த்தாவே தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை சார்லஸ்லி பிரதருக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் சுபிக்கிறோம். தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தின தகப்பனின் வரும் காலங்களில் வழிநடத்தி கர்த்தருடைய பாதத்தில் அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அது போல மனிதனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம். சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவியும் ஒத்தாசையுமா இருக்கும்படியா நீங்க அழைத்த அழைப்பில் அவரை தொடர்ந்து நீர் பாவிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரை. அபாயனமாக வரப்போகிறோம் ஒரு சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள், ஜபிக்கிறவர்கள், கர்த்தாவே உமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய திருப்பாத்துல கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உறவுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை மீட்டுக் கொள்ளுங்க அப்பா. பின்மாற்றத்துல போனவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கும்படியாய் அழைத்து வாருங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவனை நீர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் உம்மிடத்தில் வர முடியாத நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அன்பின் கயிறுகளினால் கட்டி இழுப்பவர் நீர் கர்த்தாவே. அவர்களோடு பேசுகிறவர் நீர் கர்த்தாவே தகப்பனே. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாவை மனம் திரும்பும் போது பரலோராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. தேவ தூதர்கள் கர்த்தாவே மகிழ்ந்து களி கூறுகிற தருணம் அது. அந்த தருணத்துக்காக நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அந்த ஊழியத்திலே கர்த்தாவே உமக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேறொன்றும் இல்லை கர்த்தாவே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தற்காலிகமாய் வாழ வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்து எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனாலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தாகமாயிருக்கிறோம். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய உறவுகளோ ஒன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதபடி வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாய் இருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் நீர் கர்த்தாவே உம்முடைய பலத்தினாலே ஓடும்படியாய் எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கிற சத்தமாய ஒருவருடைய காதுகளின் கற்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே செய்யப்படுகிற அருவருப்பான காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எருசலேம் சோதோமை போலும் எகிப்தை போலும் இருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இதுவரை வழி நடத்தினது போல அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விழுந்து போகிற அந்த மக்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க அப்பா, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. அவன் நீதிமானாயிருக்கிறான், ஆனாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைத்தருள வேண்டுமாக அந்த எருசலேம் மக்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்ப தகப்பனே, சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக மன்றாடுகிறோம்.
அந்த தேசத்திலே உம்முடைய சத்தியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தபடியாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே பேசும்படியாய் நாங்கள் உதவி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அறியாமை நீர்களுக்குள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் மீட்டுக்கொள்ள வல்லமை உள்ளவர். ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குங்க. அறியாம செய்யற தவறுகளை மன்னிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, கனடா தேசத்துக்காக நாங்க மன்றாடுகிறோம். அப்பா, அக்கினிக்கு தப்பு வைக்கிற தகப்பன் நீர். இந்த தேசத்துல இருக்கிற எந்த ஒரு இடமும் அக்கினிக்கு இரையாகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல ஒவ்வொரு கண்டத்தையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கடைசி நாளில் இந்த பூமி, இந்த வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்று நம்முடைய வார்த்தை உண்டு. ஆனாலும் தகப்பனே, ரட்சிப்புக்கு முன்பாக அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, கடைசி நிமிடத்தில் ஆகலும் உம்மை தடவியாகலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறைச்சாலைகள் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சத்தியம் கடந்து போய் விடுதலையாக்கி சுகத்தை கொடுக்கட்டும். அதுபோல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. உங்களுடைய சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்களே எல்லாரையும் நடத்துங்க. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனம் எல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சளைப்பில்லாமல் உம்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம்,
ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். Praise Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. நன்றாக ஜெபித்து ஒரு அருமையான பாடல், ஒரு பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை பயப்படுத்துங்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுறோம் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை முடிய வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வச்ச சார்பிலும் 97 ரேடியோ தொடர்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அந்த மகளை அரவணைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி இன்றைய நாளை கொண்டு தியான பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துற. நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வர தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதர் அல்ல நாமம், இயேசு நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்றபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துகிற சத்திய பரனான தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையாம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையாம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். வானங்களும் அது சிங்காசனம்,
இந்த பூமியும் முந்தன் பாதபடி சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் உமது பாதபடி சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நிரதிசய அற்புத சர்வ வல்லவர், நேரதிசயர் அற்புத சர்வ வல்லவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. வேணான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேணான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே, நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்தேரேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபையால நாங்கள் வாழுகிறோம், நிலைநிற்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்துக்கு கூடாக எங்களுக்கு
விவரிக்கப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:7 படி, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு இந்த வசனம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவரும் சில பேர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை வேண்டாம் தேவன் இது மனக்கலக்கங்களுக்குள்ள மன சிந்தனைகளுக்குள்ள வேண்டத்தகாத காரியங்களுக்குள்ள ஈடுபடும் போது தேவனோடு உள்ள நெருக்கம் சில நேரம் தூரமா போறது. தேவனோடு எங்கள் உறவில் அந்த உணர்வின் சத்தத்தை வேறு யாரை காட்டிலும் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்க கூடும். ஏனென்றால் சில நேரத்துல தேவ சத்தம் இல்லாமல் எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் சொல்றது, நாங்கள் தரிசித்து நடவாமல் சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்து எங்களுக்குள்ள தேவன் மெத்த வார்த்தை கூடாக நாங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த அப்படியான இதுல நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிறகு ஒன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். ஆனால் ஒரு நாளின் 24 மணி நேரமும் நாங்கள் அதை நீடித்திருக்க செய்ய முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல நாங்கள் போக வேணும், வேலைக்கு போகணும். அப்படியான நேரத்திலும் எங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறதுன்றதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்றால் தேவன் அந்த அவரோடு நாங்கள் எப்பொழுது கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தரிசித்தோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்ல, உணர்வுகளால் அல்ல, நாங்கள் அவரோடு நடக்கும் போதும் கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னென்றால், நாங்கள் தனிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் ஒரு நேரத்துல மாத்திரமில்லை, எங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் அவருக்கு நேர்படுத்தி அவருக்கு முன்வைத்து நாங்கள் நடக்கும் போது அந்த எந்த சூழ்நிலை என்றாலும் எங்களை வெற்றிகரமாய் வாழக்கூடியதாக உணர்வு பூர்வமான நிலை இருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அது ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் இருக்கும்போது தனிமையான இடத்திலேயோ அல்லது ஒரு சூழ்நிலையான ஒரு கவலையான துன்பம் வீடுகள்லையோ அல்லது துன்பத்தோட அவையல் இருக்கையோ எங்களுடைய இருதயம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்காமல் அந்த தேவனுடைய நாங்கள் உணர்வுக்குள்ள தேவனோடு நாங்கள் நெருக்கத்துல இருக்கும்போது அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இந்த பூமியிலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று அந்த ஒரு இருதயத்துல ஒரு நிறைவு வரும். ஏன்னா மற்ற சூழ்நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கவலை வரும், இதே மாதிரி நடக்குமா, அது இல்லாட்டி இது எப்படி அவர்களுடைய காரியத்துல நாங்கள் இப்படி பங்கு கொள்ளும் போது இது எங்களுக்கு அப்படி நடக்குமோ இப்படி ஆனா தேவன் போக வேணும், வர வேணும், எல்லாரோடும் கலந்து கொள்ளணும். ஆனா எதை நாங்கள் எங்களுக்கென்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதை சூழ்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் இடுக்கங்கள் வந்தாலும் நாங்கள் வெற்றி வாழ்வா நடந்து செல்ல முடியும். தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பித்தால் எங்கள் உணர்வுகளிடம் நாங்கள் எதிர்பார்த்த திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உபவாசத்திலேயோ உபவாசிக்கும் போதும் அல்லது தரித்திருக்கும் போதும் தேவனுடைய நேரத்தை நாங்கள் எடுக்கும் போதும் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டாம். அப்ப தேவன் எதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்றாக வாழ்கிற தேவனுக்கு விருப்பம். அவர் அன்பாகவே எங்களுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரிபூர்ண நன்மை, செழிப்பு எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டோட நாங்கள் விசுவாச இருதயத்திலிருந்து உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீதுள்ள விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் என்ன, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லப்படுது. அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க அந்த ரேடியோ ஊழியங்கள் வெளிச்சத்தின் அந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த வார்த்தைகளுக்கூடாக எப்பொழுதும் அந்த நாங்கள் தரிச்சிருக்கும் போது வேற வேலை என்று சொல்லாமலுக்கு நாங்கள் அவரோட தரிச்சிருக்கும் போது எங்கட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். சில நேரம் உலகத்துக்குள்ள பொல்லாங்கல் சூழ்ந்திருக்கிற காரியத்துல இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார், உன் வெளிச்சத்திடத்தக்க ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அப்ப எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம், ஜனங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும் இவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று. அப்படியாக நாங்கள் அந்த இருதயத்தில் இருதயத்துல இருக்கிற உணர்வுகளை எப்பொழுதும் நாங்கள் இருதயத்தை நல்ல
திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள நாங்கள் வாழும்போது அவர் தந்த வார்த்தையின்படி வாழுகிறோம். எப்படி நாங்கள் அவரை உள்ளான மனிதன் எப்படி வல்லமையாய் பலப்படுகிறதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்துவங்கள் இருதயங்களில வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உண்டு. அந்த அன்பு எவ்வளவு அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் தந்த வார்த்தை எங்களுக்கு துடியதென்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளை பொருளா இருக்கிறது. அந்த விளைஞ்சு கொண்டே இருக்கு. நாங்கள் விதைக்க 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 இருதயத்துக்குள்ள விதைப்பு. அப்ப நாங்கள் அந்த விதியை எடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் இன்னும் வளரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதான் உணர்வுகளால் அல்ல விசுவாசத்தினால் நடக்கிறோம். தேவனுடைய வல்லமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுடைய எங்களை பூமியில நாங்கள் எப்படி அனுபவிக்க வேணும் என்றதை வார்த்தை கூட. ஏனென்றா நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கணக்க பார்க்கிறோம். ஒரு யூடியூப் கூடாகவோ இன்டர்நெட்டு கூடாகவோ எந்தெந்த டிபேட்ஸ் எந்தெந்த இதுகளுக்கு கூடாகவோ நாங்கள் அதை சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு கன நேரம் அதுகளில் மினக்கட்டால் எங்களோட மனநிலை எப்பொழுதும் அந்த இதைத்தான் சாரும். ஆனா தேவனை சார்ந்திருக்கும் போது இந்த இருதயம் கலங்காமலும் அவர் சொல்ற இருதயம் கலங்காமல் இருக்கும்போது தேவன் பேசுறது எங்களுடைய சத்தம் அப்படியே கேட்கும். வேற விதமா அந்த உலகத்துக்குள்ள பெரிய சத்தங்கள் எல்லாம் இருக்குது. அது அப்படியான இதுகளை கேட்காதபடிக்கு அவரோடு தரிச்சிருக்கும் போது தேவன் எங்களுக்குள்ளாக பேசுறது அப்படியே விளங்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல இப்பொழுதும் நாங்கள் வேதத்திலே ஆண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானம் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி, துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடி உம்மை உயர்த்துவதே என்ற அருமையான பாடலை ஆரம்பத்திலே துவங்கி நன்றாக பாடி தியான பகுதியை நடத்தினீர்கள். அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். 2 கொரிந்தியர் 5:7 தேவனுடைய உறவு, விசுவாசம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனதை திடப்படுத்த வேண்டும், அன்பு என்பது தியான பகுதியில தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் காலங்களை கிளச்சவை அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை எடுத்து வேத தியான பகுதியிலே 2 கொரிந்தியர் 5:7 என்ற பகுதியை தெளிவாக விளக்கத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறது மட்டுமில்லை, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தாங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு இதனுடைய நாமத்தை மையப்படுத்தவும் அதற்காக பாடுபட்டு ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. Go ahead. Amen, amen, amen. Thank you, Lord. Father, Lord, we thank you, Lord, for your wonderful presence, Lord. Lord, without which, Lord Jesus, everything that we say and do would not, Lord Jesus, count for anything. Only your presence, only through your grace, Lord, and mercy, only through your loving kindness, Lord, that we can come, Lord, boldly into the throne of grace and, Lord, carry ourselves before you, Lord, even though the accuser of the brethren that stands before the Lord, accusing his very children day and night before him, because they know, the devil knows that they belong to the Lord God Almighty, that they have been bought with the price of his blood, they have been sealed unto the day of redemption. That's why he wants to accuse them. But Lord God Almighty has said in his word in Isaiah, no weapon that is formed against us shall prosper, and no voice that rises against us, Lord, you have said will be condemned and will be judged, because this is for the servants of the heritage of the Lord. So they have been given such a wonderful word, because we are the head and not the tail, above and not beneath, and highly
highly favored of the Lord. And when you have called us in such a manner, Lord, we are seated together in Christ in heavenly places at this very moment. That is our position in Christ. And so, Lord Jesus, nothing can ever come against us, nothing can touch us. And so we thank you for that wonderful promises of God that are yea and amen in Christ Jesus, for that wonderful protection you have given us, Lord. That is why you have sealed us by your very Holy Spirit, Lord, unto the day of redemption. So we thank you, Lord Jesus. Lord, we thank you, Lord, for the very way, Lord, that your word has taken resonation, Lord. It has resonated, Lord, in our hearts and lives, Lord, that, Lord Jesus, this is your word. This is the life-giving force that is within us, Lord Jesus. No discouragement, no failures, nothing, Lord Jesus, here on earth, Lord, even though they comes against us, Lord, when the enemy comes like a flood, the Spirit of the Lord lifts up a standard against them. That is what you have given us, Lord. That standard is the living word. That standard is the living word of the living God coming through us. So we thank you, Father, even as the listeners are listening at this time, Lord, and all those other channels, media ways, Lord, that networks that are coming and joining us, Lord, and 97 radio stations, Lord, oh God. Lord, this is, Lord, of the living God Almighty coming through and working and moving and doing his work through the power of the Holy Spirit upon each and every entity that you have provided for us, Lord, emanating, Lord Jesus, broadcasting, Lord, from the headquarters of Toronto, Canada, Lord, and Lord, Brother Leslie, Lord, and Sister Rita working alongside, Lord, even as Brother Mahendran has been hosting, Lord Jesus, today and the rest of the days and now the weekend meetings, Lord. So we thank you, Lord, for that call. Thank you, Lord, for that purpose. Thank you, Lord, for the way in which your wisdom and knowledge and understanding alone can do this, Lord. This is not of man, this is not of person, this is not of the flesh, but of the Spirit of the living God that is coming and working and moving, Lord, through the handmaidens of the Lord that have been already coming and ministering as well, through Sister Karuna, Sister Grace, and myself, praying, Lord Jesus, for the listeners, Lord, as they are listening, and Brother Mahendran would come and pray for the also the workers, Lord, the participants that are coming and giving forth the word, Lord, the servants of the Lord. So we thank you, Jesus. Now, Lord, we give, Lord Jesus, as the listeners, Lord, are waiting, Lord, eagerly, Lord Jesus, and they have been already ministered by, Lord Jesus, the worship that has been going on through the praises of your handmaidens, and also the devotional that has been shared, Lord, everything, Lord, that has been shared is for honor and for your glory, that, Lord, they are building up of the faith, Lord Jesus, of the listeners and edification of the listeners, Lord Jesus. So we thank you for that, Lord. And now also, Lord, pray, Lord, even as the listeners are listening, Father, they might be coming from different situations in different countries with different societies, Lord. It does not matter to you, Lord. You created them all in your image, Father. All 5 continents were created by you. And Lord, we thank you, Lord, for every one of them that were, Lord, created in your own image. And you put your Spirit, Lord, even if they want to acknowledge it or not, the very breath that they breathe is from the living God that came into them, Lord. And that is why you are, Lord Jesus, waiting so eagerly, waiting, Lord, with your love and compassion upon them, with your love, grace, and mercy upon them, Lord, that they will seek you and find you, they will know you. And all the servants of the Lord that are lined up, Lord, as they come forth and bring forth the word, Lord, will find a place, Lord, in their hearts and lives, Lord Jesus, to go forward and grow in their spiritual lives, Lord. And to those that do not know you, Lord, this is the very works, Lord, that you're working, that we might work the works of God. It is been said, Lord, only through the power of salvation, it's through the preaching of the gospel. And therefore, Lord, anoint the servants' lips, I pray, oh God, even as they come and share the word of the living God. And Lord, even as this goes forth, it will not return to us void. That is a promise from you, oh God. Thank you, Lord, because it is sharper than a two-edged sword, and it will, Lord, cut asunder with every wild imagination and bring forth that clarity and that power, oh God. Only you can do it, Lord, as the anointing power of the Holy Spirit will break through, bring forth victory, bring forth, Lord Jesus, that is of you, oh God, at this very moment, Lord. Oh, thank you, Father. Now we, Lord Jesus, give those that are also listening, Lord, despite of their circumstances, Lord, whatever the enemy has been trying to attack them, Lord, they are, Lord,
Lord, according to the words that they have been receiving, Father, will encourage them, Lord Jesus, upon the most holy faith that you have given them, Lord. That faith is of God. Even if it is a small measure of faith, you said, Lord, size of a mustard seed. If we can work on that faith and put that trust upon the living God with that faith, we will see mighty things, you said, Lord, because you have gone to the Father and you shall do mighty things that I did because of that, you said, Lord, because you have sent that Spirit upon us, Lord, to work, Lord, the works of God. So we thank you, Father. Lord, we give, Lord Jesus, all the rest of the network that is going to go on, Lord Jesus, with Nitya Velicham at this moment, Lord, right to the end of the segment, Lord, as the listeners are listening, touch them, Lord, Lord, not only just listeners, but doers of the word that have been going on with the word of God, encouraging them how to be doers, how to be, Lord Jesus, be encouraged in their hearts and faith in their lives to grow, Lord, and bring forth much seed that has been sown upon their hearts to bring forth fruit accordingly. I pray, give them that grace, give them that power, the wisdom, knowledge, and understanding, opening their eyes of understanding. So I thank you, Lord, for the work of the Holy Spirit that is going on, even at this very moment. I seal them, Lord, in the name of Jesus, decree and declare it over in the name of Jesus Christ, even as you are working according to your will and your plan and your purposes. All things work together for the good of those who are called according to God's purposes when they love him. That is what the word says. That is from Romans 8:28. All things work together for the good of those who love God and are called according to his purposes. I pray this in Jesus' name. Amen and amen. 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 Thank you, Sister Rajanangana, with prayer. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Amen. Amen. God bless you. இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர். தொடர்ந்து நான் ஊழியருக்காக ஜெபித்துவிட்டு செய்தியை கடந்து செல்வோம். ஊழியருக்காக ஜெபிக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், உலகத்திலே அநேக தேசங்களில் நேரங்கள் காலங்கள் பாராது ஓடோடி வந்து இந்த சங்கம வானொலியிலே, நித்திய வெளிச்சத்திலே, வார்த்தைகளின் வெளிச்சத்திலே, துதி உவாச நேரங்களும் கூட வார்த்தை கொடுக்கிறார். இவர்களுக்காக நாங்கள் பாடப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த கலந்து கொண்ட ஊழியருக்காக பாதுகாத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்த ஊழியர்களுக்கு தந்தவரே, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும்போது சுவாமி, அந்த செய்தியின் சத்தம் எந்த நாட்டிலே, எந்த உள்ளத்திலே, எந்த கிராமத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பிரசனம் வந்து, நீரான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீர் கண்டுகொள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, அந்த சங்கமா வானொலி இரவு பகலாக வார்த்தையை விதைக்கிறாள் சுவாமி. எல்லோரும் அறிய வேண்டும், இந்த ஒன்றான மெத்தேவனை எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியம் கத்தாவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் விதைகள் உலகமங்கும் விதைக்க, பால வனத்திலும் கூட விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம், உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம், இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே, ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு, ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு, இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா, திறப்பின்னொரு வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே,
கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே. இது விதைக்கு நின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே. அழிகின்ற கூட்டம் உன்னைத்தனென்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. அழிகின்ற கூட்டம் உன்னைத்தனென்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. ஆமாண்டவர், நாங்கள் வார்த்தைகளை விதைக்கிற நேரம். ஐயா மட் நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடுறோம். இப்பொழுது விதைக்கிற நேரம். நாங்கள் வார்த்தையை விதைக்கும் போது சுவாமி, அந்த விதை எங்கே விழுகுதோ அந்த இடத்திலே ஆண்டவரே பெரிதாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லி ஐயா இன்றைய நாளிலே நித்திய விதத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார். வார்த்தையை கலக்கும் சுவிசை ஜஸ்டினா அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும்